ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம்மேட் சமையல். ஹோம்மேட் சமையலில் இன்னைக்கு கோதுமை ரவை உப்மா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயம் 2, பச்சை மிளகாய் 4, ரெட் சில்லி 2, கேஷ்யூ நட் தேவையான அளவு, இஞ்சி ஒரு சின்ன துண்டு, கருவேப்பிலை தேவையான அளவு, கோதுமை ரவை 1 கப். கோதுமை ரவை உப்புமா எப்படி செய்யலான்னு இப்போ பார்க்கலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு அது சூடான பிறகு 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு, அப்புறம் 2 ரெட் சில்லி எல்லாம் போட்ட பிறகு கொஞ்சம் கேஷ்யூ நட்டு போடணும். அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு லைட்டாக வதக்கி விடணும். லைட்டாக வதங்கின பிறகு 2 பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு லைட்டாக வதக்கணும். ரொம்ப நல்லா வதங்கக்கூடாது, பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கணும். வதங்கின பிறகு 1 கப்பு ரவை எடுத்து வச்சுருக்கேன், கோதுமை ரவை. கொஞ்சம் பெரிய ரவையாக தான் நான் எடுத்து வச்சுருக்கேன், அதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ரவையை அதில் போட்டு லைட்டாக தான் வதக்கணும், ரொம்ப நல்லா வதங்கண்டா. ஒரு 5 நிமிஷம் வதக்கினா போதும். வதங்கின பிறகு 1 டீஸ்பூன் நிறைய சால்ட்டு போடணும். ஸோ உங்களுக்கு சால்ட்டு கொஞ்சம் கூட தேவைப்பட்டால் கூட ஆட் பண்ணிடலாம். ஸோ அந்த எந்த கப்புக்கு ரவை எடுத்தனோ அந்த கப்புக்கு 2.5 கப்பு தண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சு கேஸ் ஃப்ளேமை குறைச்சி வச்சிடணும். குறைச்சி வச்சுட்டு வேக விடணும். ஸோ இடையில ஓப்பன் பண்ணி பார்த்துடுங்க, ஏன்னா அடியில் பிடிச்சிடக்கூடாது, தண்ணி வற்றி. ஸோ இப்போ தண்ணி கொஞ்சம் நிற்கிது, கொஞ்சம் கூட லைட்டாக கிண்டி விட்டுட்டு லைட்டாக இன்னும் மூடி விட்டுருங்க. மூடி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் அந்த ஃப்ளேமை குறைச்சி வச்சுட்டே வேக விடுங்க. அப்போ தான் ரவை நல்லா வெந்து வரும். ஸோ இப்போ ரவை நல்லா வெந்துட்டுருக்கு. ஸோ இந்த ரவையை இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள், நல்லா வெந்தாச்சு. இது ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்டு, மார்னிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். இப்போ ஒரு சுவையான டேஸ்டான கோதுமை ரவை உப்புமா ரெடி ஆகிட்டு. இந்த கோதுமை ரவை உப்புமாக்கு மேலே லைட்டாக தேங்காய் தூவிடலாம், இது ஆப்ஷன். ஸோ தேங்காய் பிடிச்சிருந்துன்னா தேங்காய் தூவி சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். இந்த உப்புமாவை நீங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு போடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.